உண்மையில் இது ஒரு தேவையில்லாத விஷயம். இன்றைக்கி வந்து ரயிலில் ஒரு சின்ன களவு வேலை செய்ய போகிறோம். என்னென்னா அந்த மனசு லொக்கோட கதவுகளுக்கும் லொக்குகள் உடஞ்சி போய் கிடக்கு. ஏதோ எல்லாம் தட்டி கிட்டி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதை வந்து இப்போ அமர்த்தினா ட்ரெயின் நிற்கும் நினைக்கிறேன். ஒர்க் ஆகுதில்லை, பெருசாக ஒன்றுமே ஒர்க் ஆகுதில்லை. நிரம்பி வந்து ஒழுகி கொண்டிருக்கு பாருங்க. யூஸ் பண்ணிட்டு கை கழுவ மட்டும் பார்த்தா இதில் வெப்ப காணையில் இப்படியே இருக்கிறது வந்து பாதுகாப்பும் இல்லை. இதில் உறவுகளுக்கு வணக்கம். நான் வந்து உங்கள் ஸ்ரீஹரன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதலாவது வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் திறந்திருக்கிற முதலாவது புது சேனல் உண்டு. இந்த வீடியோ வந்து இந்த சேனலில் முதலாவது வீடியோ. புதுசாக வந்து இந்த வீடியோ இப்போ எல்லோரும் புதுசாக தான் பார்க்க வருவீங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு ஆதரவை தாங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களை நீங்கள் கண்டுகொள்கிறதுக்காக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப்னா டிலக்ஸோட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கே போக போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். அதாவது யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு. யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலேருந்து வவுனியா நோக்கி போக போகிறோம். கீழே பார்த்து வவுனியா நோக்கி போக போகிறோம். புகையிரதத்தில் ஒரு வித்தியாசமான பயணம். என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அனர்த்த காலங்களில் இருந்து இப்போ மீண்டெழுந்து புகையிரதம் வந்து திருப்பி ஓட வலிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதமாக ட்ரெயின் இல்லை, ஒரு மாதமாக இல்லாமல் இருந்த ட்ரெயின் சொன்னவங்க 6 மாதத்துக்கு ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லாங்க கவர்மெண்ட் வந்து இப்போ 1 மாதத்துலேயே ட்ரெயினை நார்மலாக போக விட்டுட்டீங்கன்னா இப்போ வந்து திருப்பி கொழும்பு ட்ரெயினும் ஜால் தேவி கொழும்பு போகிற ட்ரெயினும் வந்து மற்றது ஜால் ராணின்றது அன்றாபுரம் போகிற ட்ரெயினும் வந்து ஓட வலிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் போக போகிறது பார்த்தீங்கன்னா ஜால் ராணி அன்றாபுரம் வரைக்கும் போகிற ட்ரெயின்லாம் போக போகிறோம். வவுனியா வரைக்கும் எங்களை பயணத்தை தொடர போகிறோம். வாங்க பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வந்து இறங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 5:30. எஃப்னா பேருந்து நிலையத்தால் வந்து வெளியில் வலிக்கிட்டேன். போய் ஏடிஎம்மில் வந்து பயணத்துக்கு தேவையான காசை எடுத்துக்கொண்டு புகையிரத நிலையம் நோக்கி நடப்போம். தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டிருங்கோ சுவாரஸ்யமான தகவல்களோட. இப்போ வந்து நாங்கள் 1000 ரூபா எடுக்க போகிறோம். இந்தியான் தேவைக்கு ஒரு 1000 ரூபா எடுக்க போகிறோம். சரியான தொகை. வந்து இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, இந்த ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்குற தொகையை எங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணக்கூடிய மாதிரி பிரித்து தரும். இப்போ 1000 ரூபா கேட்டால் தனியாக 1000 ரூபா தான் தரும். அது 500 ரூபாவில் 2 தரும். 5000 ரூபா எடுக்கைக்கெல்லாம் மாற்றி தான் தரும். அது ஒரு நல்ல பழக்கம் ஏடிஎம்முக்கு. 3ஆம் வகுப்புக்கு 3 டிக்கெட் எடுத்துருக்கோம். 3 டிக்கெட்டுக்கு 750 ரூபா. அப்புறம் தேர்ட் கிளாஸ் இதில் போட்டிருப்பாருங்க. தேர்ட் கிளாஸ் தெரியுதா? தேர்ட் கிளாஸ் டிக்கெட் வவுனியா அங்கே இருந்து அங்கே என்ன போட்டிருக்கு வவுனியா. இது வந்து ஒரு நாளுக்கு மட்டும் செல்லுடைய தெரியும். பஸ் டிக்கெட் மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு நாளுண்டா காலையில் வாங்கிட்டு பின்னே இருந்தோம். காலை வாங்கிட்டு 5 அடிக்கும் வரைக்கும் போட்டோம். டிக்கெட் எடுத்தாச்சு 280 ரூபாய். ட்ரெயினுக்கு 280 ரூபா முடியுது. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் 580 ரூபா நினைக்கிறேன். 3 மணித்தியாலம். இது 3 மணித்தியாலம் தான். இதில் விலை குறைவுக்கு இருக்கிற காரணம் என்னென்னா இதில் அதிக பயணிகள் போகிறது. எங்கே போக போகிறோம் வித்தியாலம் தாங்க? இப்போ எங்கே நாங்கள் போகிறோம்? அலிபாபா கோயில் குகைக்குள்ளால் போய்கொண்டிருக்கோம். யாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷனில் புகையிரத நிலையத்தில் யாரும் கண்டிராத ஒரு இடம். வர்ண பெயிண்டுகளால் நல்லா நீட்டாக வச்சிருக்கணும். அப்படியே வந்து 2வது புகையிரத மேடைக்கு ஏற போகிறோம். அங்கே போவோம். இந்த இடம் உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ தெரியல. யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் 2வது மேடையில் வந்து இந்த மணிக்கூட ஒன்று இருக்குது பாருங்க. இது என்ன பிறகு இது வந்து நேர அட்டவணை. ஆனால் ஒன்றும் போடல நினைக்கிறேன் பெருசாக. இப்போ இந்த மேடைக்கு ரெயின் வாரையில் கூட 1வது மேடையோடைய ரெயின் போகிறதுல இந்த மேடையில் வந்து ரெயின் வராதில் இப்படியே விட்டுருக்கணும். நாங்கள் 2வது மேடையில் தான் நிற்கிறோம். புகையிரத நிலையம் வந்து மிகவும் ஒரு க்ளீனாக இருக்குது. சுத்தம் சுகம் தரும் என்ன மாதிரி. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் கழிவுகளை போடுறதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு இடம் வச்சுருக்கணும். நல்லா நீட்டாக வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஒரு நாளும் வந்து யாழ்ப்பாண ரயில்வே நிலையத்தில் வந்து இந்த இடங்களுக்கு வந்ததில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3வது புகையிரத மேடையும் இருக்குது. பெருசாக யூஸ் பண்ணப்படுறதில்லை நினைக்கிறேன். ஏன்டா ட்ரெயின் 1-2 தான் சிலதுகள் வந்து போகிறது. இந்த 3வது மேடை என்னத்துக்கு அமைச்சிருக்கணும்னு தெரியலை. வாங்க போவோம். தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்து கொண்டுருங்க. வெளிச்சம் வந்து விட்டது. பனி மூட்டமாக இருக்குது.
கொஞ்சத்துக்கு முதல் நாங்கள் அண்டர் கிரவுண்டால் இறங்கினாங்க. இப்போ வந்து மேம்பாலத்தால் வந்து திருப்பி முதலாவது மலைக்கு போக போகிறோம். என்ன வேலை இல்லை, 6:30 ரெயினுக்கு நேரத்துக்காக வந்துட்டோம். 5:30 எல்லாம் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். இப்படியே சும்மா போயிடுற நிலையத்தை சுற்றி காட்டி கொண்டு இருக்கிறோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 6:31. புகையிரதம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. நல்ல சத்தம் கொண்டு போட்டுக்கணும் வருது வேறுங்க கீ என்று வித்யானந்த் கை போட்டு மறையுங்கோ டிரைவர்கிட்ட. புகையிரதம் வந்து அருகில் வந்துட்டுது. ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மிக மிக அவசரமாக வரும் பயணிகள். நாங்கள் இப்போ ஏற போகிறோம். 3ஆம் வகுப்பு பெட்டியில் வெற்றிகரமாக ஏறிவிட்டோம். மதிய காலமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது ரயில். என்ன செய்கிறீங்கள் வித்யானம்? இவர் வந்து ட்ரெயினில் மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. வேறு இருக்கும். என்ன செய்கிறீங்க? நீண்ட நேர கடும் முயற்சியின் பலனாக 2 பேரும் அந்த கதவை திறந்துட்டினோம். பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு பெட்டியில் ஒரு கதவு வந்து பாருங்க எப்படி உடைஞ்சிருக்குண்டு. சாதி தான் வச்சிருக்கணும். நாங்கள் திறந்து பார்ப்போம். துறப்பாடு தான் சரியாக உடைஞ்சி இதுக்கு இன்னும் இதை புனரமைக்கையில் இப்படியே இருக்கிறது வந்து பாதுகாப்பும் இல்லை. இதில் பயணிக்கிற பயணிகளுக்கு வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பானதாக இல்லை. சரியாக 6:35க்கு புகையிரதம் வந்து புகையிரத நிலையத்தை விட்டு கிளம்புது. இந்த டைமுக்குள்ளே வந்து ட்ரெயினை பிடிக்கக்கூடிய ஆட்கள் வந்து வலிக்கிட்டு வவுனியா வரைக்குமோ இல்லை இது வந்து அன்றாவூர் வரைக்கும் போகும். நல்ல ஒரு இதமான காலை பொழுதில் வந்து நாங்கள் யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தை விட்டு இப்போது கிளம்பி விட்டோம். தொடர்ச்சியாக காணொலிகளை அவதானித்து கொண்டிருக்கோம். மென்மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களோட இதுவாக வந்து எல்லோரும் ட்ரெயினில் பயணிக்கிறது சகாயம்தான். ஆனால் எங்களோட மோகனஹாஸ் வந்து எத்தனை வயசு? 24 வயசு ஆகுது. இன்றைக்கு தான் முதலாக ட்ரெயினில் வராருன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ட்ரெயின் முதலாவது அனுபவம் எப்படி இருக்குது? இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு ஜால்ராணி புகையிரதமானது வவுனியா வரை செல்கையில் எந்தெந்த புகையிரத நிலையங்களுக்கு என்னென்ன நேரங்களுக்கு வரும் என்றதை தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். புகையிரதம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 80-85 கிலோமீட்டர் ஹவரில் போய்கொண்டிருக்கு. அதாவது மணத்தியாலத்துக்கு 85 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் வந்து போய்கொண்டிருக்குது. நல்ல ஒரு பசுமையான காட்சிகள். புகையிரத பயணம் பிடிச்சார்கள் மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ தான் உதயமாகிறார். இந்த சூரியன் உதயமாகிற காட்சியோடையே இந்த புகையிரதம் வந்து வயல்வெளியால் பயணிக்கிறத வந்து மிகவும் ஒரு அருமையான காட்சி. வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நாவல்குழி பாலத்தால் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து புகையிரதம் பார்த்தீங்கன்னா சரியாக நாவல்குழி புகையிரத நிலையத்தில் வந்து நிற்கிது. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 6:40. இன்றைக்கு வந்து ரயிலில் ஒரு சின்ன களவு வேலை செய்ய போகிறோம். என்னென்னா 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு 2nd கிளாஸுக்குலாம் வந்துட்டோம். பயணிக்க போகிறதில்ல, பார்க்க போகிறோம். 2nd கிளாஸ் இருக்கையில் வந்து நல்ல பஸ் சீட் மாதிரி இருக்குது பாருங்கள். பேருந்து வாசனங்கள்லாம் இருக்குது. இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பண்ணுறதான வந்து இந்த சீட்டை போய் சாய்க்கலாம். அதாவது எழுதியிருக்கலாம். என்ன இப்படி சாஞ்சிருந்தால் ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. 2 கரையும் ஒரு கை வைக்கிறது. இந்த கையை வந்து நீங்கள் உயர்த்தி விடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோ லவராக இருந்தால் வந்து இது உங்களுக்கு டஞ்சனாக இருக்குது. பெரும்பாலும் இதை வந்து நீங்கள் உயர்த்தி விடலாம். இல்லை நீங்கள் உரிமை இருக்க மாட்டால் இதை வந்து கீழே போடலாம். இது ஒரு சின்ன மாதிரி. மற்றபடி நார்மலாக இதுக்கு போகலாம். முன்னுக்கு வந்து ஒரு சின்ன பேக் ஒன்று இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் வந்து காலையில் இதில் வந்து பேக் இருக்குது. கணக்கு சாமானை கொட்டி வச்சுக்கிறாங்க. அழுக்கா பேக் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். பெருசாக வந்து 2nd கிளாஸுக்களால் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தச்சந்தோப்புன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புகையிரத்தில் வந்து மலசல கூடம் இப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 வகையான மலசல கூடம் இருக்குது. அமர்ந்திருக்கிற மாதிரி கொமட்டும் இருக்குது. மற்றது
இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் ரெண்டும் வந்து இருக்குது. பாவம் இப்படி இருக்குது. இதில் வந்து பாருங்க, தயவு செய்து பயன்படுத்திய பின்னர் கீழே உள்ள பொத்தானை அழுத்துவோம். ஒர்க் ஆகுதில்லை, பெருசாக ஒன்றுமே ஒர்க் ஆகுதில்லை. அதாவது மிக கேவலமான நிலையில், என்ன சொல்கிறது, பராமரிப்பே இல்லாத ஒரு நிலையில் தான் வந்து இந்த பாத்ரூம் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரயில்வே பயணம் என்ன தான் உங்களுக்கு விலை குறைவாக போனாலும் இந்த இப்படியான இதுகள் வந்து உங்களுக்கு சௌகரியங்களை கொடுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் வந்து கீழே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வசதியோடு இருக்குது. பெரும்பாலும் அதே மனசில் கூட மாதிரி தான் வெஸ்டர்ன் டாய்லெட். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கதவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக் ஆகுது இல்லை. இங்கே பார்த்தீங்களா, வளமையாக வந்து இப்படி தள்ளி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக லொக் ஆகுது இல்லை. மற்றது இங்கே பாருங்க, இந்த மலை சுலக்கோட கதவுகளுக்கும் லொக்குகள் உடஞ்சி போய் கிடக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாவச்சேரி புகையிரத நிலையத்துக்கு வந்து விட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 6:56 6:55 மட்டம் தட்டி பார்க்க போனால் 7 மணி அப்படி சாவச்சேரி புகையிரத நிலையத்துக்கு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறிய புகையிரதம் தான். இப்படியும் ஒரு 5 பெட்டிகளோடு தான் இந்த புகையிரதம். ஒரு இன்ஜினும் 5 பெட்டியும் தான் இந்த ரயிலில் இருக்குது. வளமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஆசனங்கள் இருக்கிற மாதிரி மத குருமார்களுக்கென்றெல்லாம் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. சாவச்சேரி புகையிரத நிலையம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. கூரியர் எல்லாம் கலட்டி புனர் நிர்மாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து இப்போ புகையிரதம் பலிக்கிட்டு வந்து போகிறவர் வந்து கையில் புத்தகத்தோடு போகிறவர் வந்து ரயில்வே உத்தியோகத்தர் தான். ஆனால் வளமையாக நான் பார்க்குறது வந்து அவை இந்த யூனிஃபார்ம் இல்லாமல் வந்து இப்போ அவர் நிற்கிறார், என்னதுன்னு தெரியலை. மீசாலை புகையிரத நிலையத்தை வந்தடைந்து விட்டோம். மீசாலையில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஏறுறதுக்கு நிற்கணும் புகையிரத நிலையத்தில். இவரும் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன், இந்த ரயில்வே உத்தியோகத்தர் வந்து வளமையாக ஒரு மன்ற கலர், அதாவது பொலிசின் நிறத்திலான ஆடை வந்து அணிஞ்சிருக்கிறவ. இன்றைக்கு வந்து அந்த சீருடை இல்லாமல் நிற்கிறார். என்ன காரணம் வந்து தெரியலை. புகையிரதம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதுமட்டுவால் புகையிரத நிலையத்தில் வந்து நிற்கிது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 7:20. இந்த எழுதுமட்டுவால் ஸ்டேஷனில் நான் நெடுக கவனிக்கிறது ஒன்று என்னென்னா, நான் அடிக்கடி புகையிரத்தில் வரைக்க இந்த கண்டெய்னர் பெட்டி என்று சொல்கிறது, இந்த கண்டெய்னர் பெட்டியை வந்து ஒரு வீடு மாதிரி, அதாவது ஒரு ஆஃபீஸ் மாதிரி மாட்டி வச்சுருக்கணும். மேலே ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், மேலே டேங்க் எல்லாம் வச்சு. இதில் வந்து டிவி 16-122 போட்டிருக்கு. உண்மையிலே என்னென்று போடுறது டிசி என்று கிடக்கிறது. ஏனெண்டா அது வந்து 3rd கிளாஸ். நான் நினைக்கிறேன் இது கடைசி பட்டிக்கு சிலவில் அப்படி அந்த டிவி இருக்கேன். கடைசி பட்டின்னு சொல்லலை. ஏன்னா சப்போஸ் வந்து இது வந்து கார்ட் ரூமோடு இருக்கிறதால வந்து இது கடைசி பட்டியாக இருக்கலாம். இங்கே கார்ட் ரூமுக்கு போகிற வாசல் இருக்குது. துறவாடுது தான். ஆனால் நாங்கள் திறந்து கொண்டு போனால் அடி தான் வாங்கணும். எழுது மட்டும் வாழ அப்படி ஸ்டேஷனுகள் கொஞ்சம் தாண்டி போக ட்ரெயின் வந்து நல்ல க்ரௌட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி என்று போட்டு கிடக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் அது கடைசி பட்டின்றதுக்காக தான் டிவி என்று போட்டிருக்காங்க போல். போயிட்டு தான் வந்து மெல்ல சனங்கள் கொஞ்சம் கூடி க்ரௌட் ஆகி கொண்டிருக்குது. நான் எந்த சீட்டை தேடி போய் கொண்டிருக்கேன். ஏன்டா இன்னும் க்ரௌடானால் எங்களுக்கு சீட் இல்லாமல் போடும். வித்யானந்த் வந்து வாசலில் நிற்கிறார். இப்படியே போவோம். உண்மையிலேயே இந்த ரயிலில் வந்து பாரிய குறையல். இங்கே பாருங்க, இதில் கண்ணாடியில் போட்டை வச்சு ஏதோலாம் தட்டி கிட்டி செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னன்னு தெரியல. கண்ணாடி மாற்ற காசு இல்லை. அரசாங்கம் நட்டத்தில் போகுது, அதே நட்டத்தில் ட்ரெயினும் ஓடுது. தனது முதல் ரயில்வே பயணத்தில் நித்திரை கொண்டு வரார். நல்ல நித்திரையால். சரி பாவம், படுக்கட்டும், குழப்ப வேண்டாம். இதில் வந்து போட்டுக்கோங்க, அவசர தேவைகளின் போது பொத்தானை அழுத்தவும். இந்த பட்டன், ஆனால் அந்த பட்டனில் வந்து ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க. இது கலட்டலாம் தெரியுங்க. கொஞ்சம் திறந்து பாருங்க. இதை வந்து இப்போ அமர்த்தினா ட்ரெயின் நிற்க நினைக்கிறேன். சிக்னல் போக நினைக்கிறேன். ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டிருக்கணும் டேங்குக்கு. நிரம்பி வந்து ஒழுகி கொண்டிருக்கு பாருங்கள். நீர் வந்து வீண் விரயம் ஆகி கொண்டிருக்குது. ஏன் இப்படி இந்த வேலை செய்யணும் மட்டும் தெரியலை. மக்கள் வந்து குடிநீருக்கு தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்தில் வந்து இப்படி நீரை வீண் விரயம் செய்கிறது ஒரு சரியில்லாத செயல். இந்த புகையிரத நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் நினைக்கிறேன். லவ் பேர்ட்ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து வளர்க்கணும். இது வந்து பாருங்க, இந்த ஃபிங்கர்ஸோ லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்க்கணும். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய
ரயில்வே நிலையத்திலிருந்து நாங்கள் வலிக்கிட்டோம். இந்த பழையில் வந்து இந்த டேர்னிங் டேபிள், அதாவது இன்ஜினை வந்து திசை திருப்புறது. உதாரணத்துக்கு இன்ஜின் வந்து அந்த ஒரு திசையில் மட்டும் பயணிக்கிற இன்ஜினாக இருந்தால் அதை வந்து திருப்பி மேட்ட திசைக்கு மாற்றுறதுக்கு வந்து இந்த டேர்னிங் டேபிள் பழையில் இருக்குது. மற்ற நல்ல ஒரு தென்னந்தோப்பு காலம் வந்து ட்ரெயின் போய்கொண்டிருக்குது. காலமேல சூரிய வெளிச்சத்தில் இந்த தென்னையல் வந்து அந்த லைனுக்கு, அதாவது ஒரு குறித்த ஒரு ஒழுங்கில் வந்து தென்னையல் நிற்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புகையிரதம் வந்து ஆனையிறவு கடல் நீர் ஏரிக்கு மேலால் போய்கொண்டிருக்குது. இப்போ அடுத்தது எங்களுக்கு வர போகிறது ஆனையிறவு உப்பளம். குறிப்பாக இதிலேயே தொடங்கிடும். உப்பளத்துக்கான பாத்தியல் வந்து இங்கேயே தொடங்கியிருக்கு. பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த உப்பளத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஒரு சாய்தளம் மாதிரி போட்டு மேலே உப்புகள் கொண்டு வரதுக்கு போட்டிருக்கோம். உறவு புகையிரத நிலையத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நேரத்தை பார்த்திங்கன்னா சரியாக வந்து 7:44, அதாவது 7:45 வந்து ஆனரவு புகையிரத நிலையத்துக்கு இந்த ஜால்ராணி புகையிரதம் வந்து வருது. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஆனரவண்டு வரைக்க யோசிக்கிறேன் நான் என்னென்னா, ஆனை இரவண்டு தமிழில் இருக்கிறதுக்கு வந்து அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் எலிஃபென்ட் பாஸ்ன்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் வந்து எலிஃபென்ட் பாஸ்ன்ட்டுக்கு ஆனை, அதாவது யானைகள் வந்து கடக்கிற இடம் வந்து எங்களால் கருதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எலிஃபென்ட் பாஸ்ன்ட்டுக்கு. ஆனால் ஆனை இரவுன்றது வந்து அந்த இரவுன்றதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியாது. யாரும் அப்படி தெரிஞ்சாக்கள் ஆனை இரவுக்கு இன்னும் அர்த்தம் வந்து அந்த இரவுன்றதுக்கான அர்த்தம் அது தெரிஞ்சாக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன போல் தெரியாமல் இருக்கிற எல்லோரும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியாக 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி புகையிரத நிலையத்தை வந்து நாங்கள் அடைஞ்சிட்டோம். இங்கே வந்து கிளிநொச்சி புகையிரத நிலையம் ஒரு அழகான புகையிரத நிலையம் தான் இந்த கிளிநொச்சி புகையிரத நிலையம். பாருங்கள் 7:58 நேரம் காட்டுது. நான் மட்டமாக 8 மணி என்று சொன்னான். நீங்கள் ஒரு 7:50க்கே இங்கே வர பாருங்கள். கச்சான் வாங்க போகிறோம். இப்போ ஒன்று எவ்வளோண்ணா? 400 மிச்ச காசு 100 கச்சான் வாங்கியிருக்கோம். கொண்டே கொடுப்பான். வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வாஷ்ரூமுக்கு வந்தேன், மனசில் கூட்டத்துக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே துருப்பிடிச்சு பழசா அது அமர்த்துறேன். அங்கே வந்து பாருங்க இது வேலை செய்யல. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிவிட்டு கை கழுவ மட்டும் பார்த்தா இதில் வெப்ப காணையில் இப்படியான ஒரு நிலைமையில தான் ஜால்ராணி ட்ரெயின் வந்து இருக்குது. சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உச்சம் கொடுக்க வலிக்கிட்டார். மெல்ல மெல்ல 8 காலம் ஆகிக்கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி ஒரு வனப்பகுதி, அதாவது உலர் வேலைய காடுகள்னு சொல்கிற இதை உயரம் குறைவான மரங்களால் வந்து இது ஒரு வனப்பகுதி. அந்த வனப்பகுதியால் வந்து பயணித்து கொண்டு பார்த்திங்கன்னா இது வந்து வட மாகாணத்துக்கே மிகப்பெரிய டவர்ன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மை போய் தெரியாது. இது வந்து ஒரு, அதாவது தொலைத்தொடர்பு டவர் உண்டு. பாருங்கள் இங்கே அது தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே இருந்து பார்க்கவே அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இது வட மாகாணத்துக்கே மிக பெருசுன்னு சொல்கிறவ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக முருகண்டி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாருங்கள் அந்த ஆசனம் வந்து கர்ப்பிணி தாய்மாருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது போட்டு கிடக்கு. பஸ்ஸில் இருக்கிற மாதிரி வந்து இங்கேயும் ஷீட்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. பிரித்து கர்ப்பிணி தாய்மாருக்கு மதகுருமாருக்குன்ற மாதிரி வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்து வரீனம் வந்து, அதாவது பஸ்ஸில் போகிறத விட ஒரு நல்ல ஒரு வசதியாக இருந்து வரீங்க பாருங்கள். சீட்டில் சப்பானி கட்டி கொண்டு ஆளுக்கால் பார்த்துக்கொண்டு. மற்றொரு விஷயம் நான் இந்த ரயிலில் நோட் பண்ண என்னென்னா பாருங்கள், இந்த பகல் நேரத்துலேயும் வந்து இந்த லைட்டுகளை எரிய விட்டுருக்கீங்கன்னா உண்மையில் இது ஒரு தேவையில்லாத விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெல்கம் போர்ட் மாதிரி இருக்குது. வெல்கம் டு ஸ்ரீலங்கா ரயில்வேன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரியாக நொச்சிமட்டுன்ற பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இந்த பாலத்தில் தான் அந்த மழை நேரம் வந்து அந்த சல்லியல் அடித்து கழுவுப்பட்டேன்னு சொன்னவன். எனக்கு சரியாக இங்கே எந்த இடம் தெரியலை. ஆனால் ட்ரெயின் வந்து சரியாக ஸ்லோவாக தான் போய்கொண்டிருக்குது. பெரும்பாலும் அந்த கீழே இருக்கிற சல்லியை பார்த்தா புதுசாக போட்ட மாதிரி தான் கிடக்குது. என்னோட தெரியல, வாங்க பார்ப்போம். இந்த இடம் தான் வந்து அதிகம் அரிப்புக்கு உட்பட்ட இடமா இருக்கிறாங்க. ட்ரெயின் வந்து மிக மிக ஸ்லோவாக தான் போகுது. முடிய பாருங்க, இந்த அந்த புனர் நிர்மாணம் செய்கிறதுக்காக கல்விகளை நாட்களை போட்டு செஞ்சிருக்கிறேன் பாருங்க. தான் வந்து இப்படியே அரிச்சு கொண்டு போனது.
ஆண்டிக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புனர் நிர்மாணம் செஞ்சுட்டுருக்கு. அதால் வந்து இந்த இடத்துல இன்றைக்கி போயிடுறதம் வந்து நிறுத்தப்படையில் பாருங்கள் அப்படியே சைடால் போய்கொண்டிருக்குது. எல்லாம் கிண்டி கிளறி எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். 9:22 நாங்கள் வவுனியா நிலையத்தை வந்து அடைந்த நேரம். வாங்க ரங்கி நாங்கள் வவுனியாக்குள்ளே போவோம். வெல்கம் டு வவுனியா. போயிரதமானது அப்படியே அன்றாதபுரம் வரைக்கும் போகுது. ஆனால் நாங்கள் டிக்கெட் எடுத்தது வவுனியா வரைக்கும் தானே. அப்போ இனியும் இருக்கிறது சரியில்லை. ஸோ வவுனியாவிலே இறங்கிட்டோம். போவோம் வாங்க. ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா வறுமையாக போயிட்டுது. சீட்டுகள் எல்லாம் அப்படியே ஒரு ஆள் 2 பேர் படி தான் ட்ரிப்பினோம். கூடுதலாக இந்தியாவில் சிங்கள சகோதரர்கள் தான் பயணம் செய்வினோம் அன்றாதபுரம் வரைக்கும். கூடுதலான தமிழ் மக்கள் வந்து இந்த வவுனியாவோடைய இந்த பயணத்தை நிறுத்தி கொள்வினோம். நாங்களும் அப்படி தான். வாங்க ஸ்டேஷனை விட்டு வெளியில் போவோம். இதோட இந்த வெல்கம் டு வவுனியா. வவுனியாவில் வந்து எடுத்த டிக்கெட்டை கொடுத்துட்டு தான் வெளியில் போகணும். கொடுப்போம் அங்கள்கிட்ட. பயணத்தின் இறுதியாக வந்து நாங்கள் வவுனியாவை ரீச் ஆகிட்டோம். வவுனியா உயர்ந்த நிலையத்துக்கு வெளியில் தான் நிற்கிறோம். இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் இந்த காணொலிக்கு ஆதரவு தந்ததுக்கு நன்றி. மேலும் மேலும் என்ற சேனலில் இருந்து புதிய புதிய சுவாரஸ்யமான காணொலிகளை பார்க்கணும் என்றால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.